ஆர்வத்தில் போட்ட விதை இப்போ பாருங்களேன், பாக்ஸ் பூரா செடியாக இருக்குது. இது என்ன செடின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இதுதான் தக்காளி செடி. இந்த தக்காளி செடியோடு சேர்ந்து மிளகாய் செடியும் வராங்க. மிளகாய் விதையும் நான் இதில் போட்டிருக்கேன். ஆனால் தக்காளி செடி பாருங்களேன், பாக்ஸ் பூரா எவ்வளோ செடி இருக்காங்கன்னு. நல்லா க்யூட்டாக அழகாக இருக்காங்களே. நான் தக்காளி விதை வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். சமையலுக்காக வாங்கின தக்காளியிலேருந்து எடுத்த விதை தான் நான் எடுத்து வந்து போட்டேன். இப்போது பாருங்களேன், எனக்கே ஒரே ஆச்சரியமாக ஆயிடுச்சு. நான் போட்ட விதை எல்லாமே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு செடியும் பாருங்களேன் எவ்வளோ ஹெல்த்தியாக க்யூட்டாக அழகாக இருக்காங்கன்னு. இவ்வளோ தக்காளி செடி என்னால் வச்சுருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னோடய இடமே ஒரு குட்டி இடம்தான். அந்த குட்டி இடத்துல தான் நானே செடி நட்டி வச்சுருக்கேன். இப்போ இவ்வளோ செடியும் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது இங்கே இருந்தாலாவது நான் உங்களுக்காவது கொடுத்துருவேன். இப்போது இந்த செடியை வச்சுக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த க்யூட்டான தக்காளி செடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.